எல்லோருக்கும் வணக்கம். நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான இன்ஸ்டன்ட் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோங்க. ரொம்ப டேஸ்டான அல்வா ரெசிபி. வீட்ல டக்குன்னு ஏதாவது ஸ்வீட் செய்யணும்னாலோ இல்ல கெஸ்ட் வந்துட்டா டக்குன்னு ஏதாவது செய்யணும்னா இந்த ஸ்வீட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு டக்குன்னு செஞ்சிடலாங்க. செய்யறதும் ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் சூப்பரா இருக்குங்க. ரொம்ப டேஸ்டியான பீட்ரூட் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. நான் இன்னைக்கு 1 கப் அளவு பீட்ரூட் கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்தேன். 1 கப் அளவுக்கு கரெக்டா வந்திருக்குங்க. இது அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். 1/2 கப் தண்ணி சேர்த்து 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். பாருங்க, பீட்ரூட்டை இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சிட்டேன். நம்ம பீட்ரூட் ஜூஸ் மட்டும் தான் எடுத்துக்கணும். அதுக்காக நான் வடிகட்டியில நம்ம அரைச்ச பீட்ரூட் விழுத ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸி ஜார்ல 1 கப் தண்ணி சேர்த்து அலசி சேர்த்துக்கலாம். இப்ப பீட்ரூட் சக்கையை மட்டும் நம்ம நல்லா ஃபுல்லா ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃபுல்லா நமக்கு அந்த பீட்ரூட் ஜூஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் ஆகுற மாதிரி நல்லா அழுத்தி விட்டு எடுத்துக்கலாம். இப்ப அந்த மாதிரி பீட்ரூட்டை நல்லா புளிஞ்சு எடுத்துட்டேங்க. இப்ப இதோடவே பீட்ரூட் அல்வா செய்யற பேன்லயே நான் வந்து பீட்ரூட் ஜூஸை வந்து வடிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்ப இதுலயே 3/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்க நல்லா ஸ்வீட் சாப்பிடுவீங்கன்னா 1 கப் கூட ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் கார்ன்ஃபிளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாங்க. 1/2 கப் அளவு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்துட்டேன், இருக்கட்டும். நம்ம அல்வா செய்யறதுக்கு முன்னாடி அல்வாவை கொட்டி வைக்கிறதுக்கு, அல்வா ரெடியானோன்னு கொட்டுறதுக்கு டின்னை வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு சின்ன கேக் டின் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா தடவி விட்டுக்கலாம். அல்வா ஒட்டாம வரும். இந்த மாதிரி தடவிட்டேன். இதுலயே 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். பாக்கறதுக்கு நல்லா இருக்கும். கொஞ்சமா கட் பண்ண நட்ஸ் சேர்த்துக்கிறேங்க. பாதாம், முந்திரி, பிஸ்தா கொஞ்சமா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இப்ப இது அப்படியே இருக்கட்டும். இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அல்வா மிக்ஸ அடுப்புல வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. மீடியம் டு ஹை ஃப்ளேம்ல மாத்தி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. ஹை ஃப்ளேம்ல வைக்கிற மாதிரி இருந்தா பக்கத்திலேயே நின்று கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். பாருங்க, கொஞ்ச நேரத்திலேயே அல்வா நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இந்த மாதிரி அப்படியே கெட்டியான கன்சிஸ்டன்சி வர ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு இன்னுமே நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி வரணும். கலந்து விட்டுட்டே இருக்கணும். அல்வா ரெடி ஆகிறதுக்கு ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் ஆகுங்க. ஹை டு மீடியம் ஃப்ளேம் மாத்தி வச்சுக்கணுங்க. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லயே வச்சிட்டீங்கன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். நான் வந்து நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க நான்ஸ்டிக் பேனோ இல்லைன்னா நல்லா கனமான ஒரு கடாய் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அல்வா திரண்டு வரும். பாருங்க, நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கேன். நல்லா கலந்து விட அந்த கலரும் நல்லா டார்க் கலரா மாறி அப்படியே சுருண்டு வரும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நல்லா சுருண்டு வந்திருக்கு அல்வா. இந்த ஸ்டேஜ்ல 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நம்ம இந்த அல்வால மொத்தமாவே 2 டீஸ்பூன் அளவுக்கு தான் நெய் சேர்க்கிறோங்க. நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கேன். இப்ப நெய்யையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு இருக்கேன். நான் இதை சக்கரை சேர்த்திருக்கேங்க, வெள்ளை சக்கரை. உங்களுக்கு வேணும்னா நீங்க நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மட்டும் டேஸ்ட் டிஃபரன்ஸ் வரும். இப்ப நல்லா கலந்துட்டே இருக்கேன். பாருங்க, நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கு. நமக்கு பேன்ல ஒட்டாம வர அளவுக்கு கலந்து விடணும். இப்ப 2வது டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய்யையும் சேர்த்துட்டு இதோடவே 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். எள்ளை சேர்த்து நல்லா சுருள நம்ம கலந்து விடணும். அல்வா கிண்டுறதுக்கு கொஞ்சம் நிதானம் மட்டும் நமக்கு வேணுங்க. பக்கத்திலேயே நின்று அப்பப்ப நம்ம கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா சீக்கிரமா அல்வா ரெடி ஆயிடும். பாருங்க, அல்வாவை நல்லா கலந்துட்டே இருக்கேன். அப்படியே பேன்ல ஒட்டாம சுருண்டு வந்துருச்சு பாருங்க. அப்படியே நம்ம இந்த மாதிரி எடுக்கும்போது அப்படியே வலிக்கிட்டு அந்த அல்வா வந்து இந்த மாதிரி ஒட்டாம வரணும் பேன்ல. அவ்வளவுதான். இந்த அளவுக்கு பேன்ல ஒட்டாம வந்தாலே போதும். இப்ப நம்ம ரெடியான அல்வாவை நம்ம கிரீஸ் பண்ணி வச்சிருக்கிற டின்ல சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். எல்லா அல்வாவையும் நான் வலிச்சு சேர்த்துட்டேன். மேல கொஞ்சமா கட் பண்ண நட்ஸ் வந்து சேர்த்துக்கிறேங்க. அப்படியே நம்ம ஈவன் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளவுதான். இது அப்படியே நல்ல ரூம் டெம்பரேச்சர்லயே கூல் பண்ணிக்கோங்க. நல்லா கூல் ஆனதுக்கு அப்புறமா டிமோல் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம அல்வா வந்து நல்லா செட் ஆயிடுச்சு. ரூம் டெம்பரேச்சர் வந்துருச்சுங்க. இதை அப்படியே டிமோல் பண்ணிக்கலாம். சூப்பரா டிமோல்ட் ஆயிடுச்சு பாருங்க, கொஞ்சம் கூட ஒட்டாம. செம்ம டேஸ்டியான பீட்ரூட் அல்வா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. டக்குன்னு செஞ்சிடலாம். 3 பொருள், பீட்ரூட் ஜூஸ், கார்ன்ஃபிளவர் மாவு, சக்கரை. இந்த 3 பொருள் இருந்தாலே போதும். கடகடன் ரெடி பண்ணிடலாம். நம்ம இதுல அதிகமா நெய் கூட சேர்க்கல, ஆயில் எதுவுமே சேர்க்கல. ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. கலர் எல்லாம் சேர்க்காம இந்த பீட்ரூட் அல்வாவை செய்யும் போது எவ்வளவு சூப்பரான கலர் வந்திருக்கு பாருங்க. அந்த பீட்ரூட்ல இருக்கிற கலரு பார்க்கவும் நல்ல எம்மியா இருக்கு.
நல்ல கிளாஸியா இருக்கு பாருங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த அல்வாவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஹாப்பியா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பார்க்கறதுக்கு அப்படியே அந்த பீட்ரூட் ஜெல்லி மாதிரி இருக்கும். நல்லா கலர்ஃபுல்லா இருக்கிறனால குழந்தைங்க செம்மையா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா இதே போல நீங்களும் இந்த பீட்ரூட் அல்வாவை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.